உங்களுக்கெல்லாம் கூட்டணி இருந்தால்தான் உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மரியாதையும் கௌரவமும். கூட்டணியில் இருக்கிறது மட்டுமே மரியாதை ஆயிடாது. எந்த இடத்துல மரியாதையும் கௌரவமும் கொடுக்கப்படுகின்ற கூட்டணி தலைமை இருக்கிறதோ அந்த கூட்டணி தான் உங்களுக்கு சிறந்தது. நீங்கள் 2006 இருக்கீங்க இல்லையா, திமுக கூட்டணிலையும் இருக்கீங்க. திமுக கூட்டணியிலேருந்து உங்களுக்கு 1% நன்மை கூட விளையலைன்னு நினைக்கிறீங்களா? 1% லாபம் கூட கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லணும் இல்லையா? பார்த்துக்கங்க. நான் முதலமைச்சர் இப்போ இதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டார். நான் முதலமைச்சருக்கு பதிலாக பேசலை. ஆனால் ஒருத்தர் ரொம்ப நல்லவராக ஆக ஆக ரொம்ப அமைதியாக என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு பெருந்தன்மையாக இருக்க அவரை என்னமோ பலகீனமானவர்னு நினச்சி நீங்கள் பேசுகிறீங்களோன்னு. இது நான் முதலமைச்சரை என்னுடைய நண்பராக நினைக்கிறதுனால பேசுகிற பேச்சுக்கள் தப்பு. நான் அவரை என்றைக்குமே சிஎம்கிற இதுலேருந்து இறக்கினதே கிடையாது. ஒரு முறை என்னை ஒரு மீட்டிங்க்கு என்னை அழைச்சார். நான் அப்போது அதிமுகலேருந்து விலக்கப்பட்டிருக்கேன். தலைவர் நாளைக்கு உங்களை வர சொன்னார் அப்படிங்கிறார். யார்? துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் தான் சார் தலைவர். தலைவரோட தலைவர் கூப்பிட்டார், நம்ம தலைவருக்கெல்லாம் தலைவர் கூப்பிட்டாருனாக்க நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னவன். நான் எதையும் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு அரசியல் இருந்து எந்த ஆதாயமும் தேவையில்லை. நான் கள்ளசாராயம் காய்ச்சறவன் கிடையாது, ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவன் கிடையாது, மணல் வியாபாரம் பண்ணுறவன் கிடையாது. ஒழுங்காக டேக்ஸ் கட்டிக்கிட்டு என்னுடைய வருமானத்தில் வாழ்க்கையை கடன் இல்லாமல் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அப்படியே காலரை உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு குடிமகன். அதனால் எனக்கு நான் இருக்கும் இடத்தில் மரியாதை ரொம்ப முக்கியம், கௌரவம் ரொம்ப முக்கியம். எனக்கு 1000 கொள்கைகள் வேறுபாடு இருக்கலாம். கொள்கைகள் வேறுபாடு இருக்கிறது வேற, மனிதர்களை வெறுக்கிறது வேற. என்னால் எந்த ஒரு மனிதனையும் வெறுக்க முடியாது.